Hare Krishna. நவராத்திரியோட சீரீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் 9 days 9 நாள் என்னென்ன விசேஷம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 3வது நாளான திருத்தியை திதி. திருத்தியை திதினா என்ன? சம்ஸ்கிருதத்தில் 3வது அப்படின்னு அர்த்தம். சுக்லபக்ஷங்கிறது பிரகாசமான அர்த்தம். அப்போ அமாவாசைக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 3 வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ அமாவாசைக்கு அடுத்த 3வது நாளும் கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்தது. ஏன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் திருப்பி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? வர 3வது நாள் தான் திருத்தியைன்னு சொல்றோம். இன் சன்ஸ்கிருத் the third day of the lunar fortnight or paksha in the calendar. Each month has 2 tritiya thidis. That is ஒவ்வொரு மாசத்துலயும் 2 திருத்திய திதி இருக்கும். சுக்ல பக்ஷ திதி, அதே மாதிரி கிருஷ்ண பக்ஷ திதி. எந்த ஃபார்ம் ஆஃப் அம்பாளை வழிபடணும் அப்படின்னா சந்திரகாந்தா. கண்டா அப்படின்னாக்கா ஹிந்தியில வந்து பெல் அப்படின்னு அர்த்தம். சரியா? சந்திரனை போன்ற அவளோட பெயர் வந்து என்னன்னா சந்திரகாந்தா. ஏன் வந்ததுன்னா ஒரு மணி நிலையை போல அரை நிலவை கொண்டிருப்பவள். ஓகேயா? எப்போதும் பேய்களுக்கு எதிரான போருக்கு தயாரா இருப்பாள். அவளோட கிருபையால பக்தர்களோட பாவங்கள், துன்பங்கள் மற்றும் பேய்கள் போன்ற தடைகள், அதுலேருந்து வர தடைகள், வேதனைகள், உடல் வலி, உபாதைகள் இதெல்லாம் வந்து சரி செய்யப்படுறது அவளை வணங்குறதுனால. சந்திரகண்டா இஸ் a third form of Durga Parvati. Her name is Chandrakanta, means the one who has a half moon shaped bell. Her third eye is always open. அவளோட 3வது கண்ணு எப்போதுமே திறந்திருக்குமா. எதனால திறந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, she is always ready to fight the demons. எங்கேருந்து ராட்சசா இல்ல வந்து டெமன்ஸ் அவள்லாம் வந்துடுறாலும் அதை பார்த்து கிடுகிடுன்னு நம்ம போர் செய்யறதுக்கு தயாரா இருப்படும். சண்டிகா அண்ட் ரன்சண்டி அப்படின்னு கூட அவளுக்கு பேர் இருக்கு. Her worship takes place on the 3rd day of the Navaratri. She is believed to reward her devotees with grace, bravery and courage. By her grace, all the sins, distresses and physical sufferings and mental turbulations and ghostly hurdles, பேய்கள் போன்ற வந்து தடைகள் பண்ணும் இல்லையா, அதெல்லாத்தையும் வந்து சரி will be eradicated. சரி பண்ணிடும். ஃபுட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எதனால நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த தர்மா படி பார்க்கறச்சு, எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடணும், எதனால இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். நமது தர்மத்துல சில உணவுப் பொருட்களோட முக்கியத்துவத்தை எப்போதுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பா. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா. சாப்பாட்டின் போது பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள், அதாவது அறிவியல் அடிப்படை பேசிஸ்ல தான் நம்மளுக்கு அவ பண்ணிட்டு இருக்கா. உணவின் முடிவில் எதை சாப்பிடணும், உணவின் ஆரம்பத்துல எதை சாப்பிடணும், ஆரம்பத்துக்கு அடுத்தது என்ன, எந்த சீக்வன்ஸ்ல எதுக்கு அடுத்து என்ன சாப்பிடணும், எந்த டேஸ்ட் ஃபர்ஸ்ட் போகணும், எந்த டேஸ்ட் லாஸ்ட் வரணும், மாதிரி எந்தெந்த மாதிரி இடைவெளிக்கு பிறகு நம்ம சாப்பிடணும். Our dharma is so rich. It elucidates the importance of certain food items, and basic principles underlying here are the science-based principles. Which food we should take in the beginning, to which food we should take in the end, and what sequence we should eat. Everything is a point which we will be talking about is the grain or the dhanyam which should take in that particular day. On this particular day, 3rd day of Navaratri, we always take pacha pair, green grams. We also called this as moong dal, moong, moonga, mungo. All these are names popularly called as. இது வந்து முக்கியமா தென்கிழக்கு மற்றும் தெற்காசியாவில் பயிரிடப்படுது. This is one of the main components of sattvic in the food. Legume family, the moong bean is cultivated in east and southeast of Asia. It's used as an ingredient in both sweets preparation as well as savory. Which sweet we should prepare on this day? We normally make Chakra Pongal. Even in Chakra Pongal, along with rice, we add moong dal in this. And how to prepare Chakra Pongal, you can please refer to my earlier video, Adi Thaligaigal. There is a playlist added in my YouTube channel. You can refer to that. And in this main episode, we talk about the goodness of ghee. Ghee is a food purifier, and hence it's not only destroys the harmful ingredients of the food, but also the harmful substances in the stomach.
அதாவது நெய் வந்து ஒரு சுத்திகரிப்புக்காக நம்ம யூஸ் பண்றோம். உணவில் தங்க இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருட்களை மட்டுமே அல்ல, வயிற்றில் இருக்கும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களையும் அது அழிக்கிறது. நெய் எடுத்துக்கிறது அவ்வளவு நல்லது. Ghee is considered as பிரம்மயத்யா ஃபார்ம் ஆஃப் இன்டேக். அது சாப்பிட்றச்சே நம்ம சொல்றோம் சத்துவ அதிகமான கருதப்படுகிறது. வெண்பொங்கல் எப்படி பண்ணணும் வருது வீடியோல இருக்கு, ஆல்ரெடி பழைய வீடியோவே பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கலர். எந்த கலர் இம்பார்ட்டன்ட் அந்த தேர்ட் டே அப்படின்னா சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரே கலர். கிரே கலர்ல என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா கிரே இஸ் a color of intellect and of compromise. It is a diplomatic color negotiating all the distance between the white and the black. We typically consider grey to be conservative, elegant and cool. Grey, a conventional color being midway between white and black, symbolizes conservativeness, sophistication, practicality, maturity, reliability and elegance. On the contrary, it even stands for dullness and loss at times. சாம்பல் நிறத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்னா பழமைவாத, நேர்த்தியான மற்றும் குளிர்ச்சியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இது எதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றதுன்னா ஒரு வழக்கமான நிறம், வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்திலிருந்து பிறப்பது, பழமைவாதமான நிறம் மற்றும் நேர்த்தியை குறிக்கிறது. மாறாக அது மந்தமான மனச்சோர்வு மற்றும் இழப்பையும் சில சமயங்களில் குறிப்பிடுகிறது. At times we use grey color to represent the loss. Navavida Bhakti we have seen, right? We have seen the first two forms. Shravanam, Kirtanam. Now the third will be Smaranam. Smaranam na enna? Remembering the Lord is called as Smaranam. Anjaneya remembers Sri Rama always. Bhakta Prahlad always remembers Narayana. எப்போதும் பெருமாளோட நாமம் நினைவில் இருந்துட்டே இருக்கணும். இறைவனை நினைத்தல் ஸ்மரணம் என்பது குறிக்கும். அடுத்தது நவரசாஸ் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் 2 பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வது ரௌத்ரம். ரௌத்ரம்னா என்ன? கோவமா பாக்குறதுன்னு. இது வந்து சாதாரணமாவே கோவங்கிறது எல்லாருமே படுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறது ஸ்ரீராமச்சந்திரர். ஏன் அப்படி ஸ்ரீராமச்சந்திரர்? ஸ்ரீ இருக்கிற இடத்துலயே எல்லா சத்குணங்களும் இருக்குன்னு சொல்றோம். அப்ப கோவம் இருக்காதுன்னா கோவமும் ஒரு ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இல்லையா? ரௌத்ரம் பழகுன்னு கூட சில இதுல சொல்லியிருக்கா. அப்ப ரௌத்ரம்னா என்னன்னா எந்த மாதிரி விஷயத்துக்கு கோவம் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஆச்சு போச்சுன்னு சும்மா கோச்சுக்கிறதுக்கு இல்லாம ஒரு வேலிட் ரீசனுக்கு இருக்கிறது. அந்த கோபம் வந்து இட்ஸ் என்கரேஜ்ட். இப்போ வந்து ராமர் வந்து லங்கையை பார்க்கணும், லங்கைக்கு போனோங்கிறதுக்காக அந்த இது கடக்கணும் இல்லையா? along with Lakshmana, Hanuman, Sugrivan, soldiers of the Vanarasena reached the sea. He had to find a way to cross the sea safely with the help of his Vanaras. எல்லாரும் வந்து இந்த கடலை தாண்டி போகணும். Rama first worshipped Varuna, the god of oceans, praying that the waters would move away, but his prayers were not answered. ராமர் வந்து வருணதேவன் தான் நீர்நிலைகளுக்கெல்லாம் அதிபதி இல்லையா? ஸோ அங்கே வந்து வருணதேவனை வணங்கி இந்த தண்ணி எல்லாம் ஒதுக்கி விடு, நாங்கள் தாண்டி போகணும் அப்படிங்கறச்சே இந்த ஆங்கிரி அது வந்து வருணதேவன் ஒதுங்கலையாம். அப்போ என்னாச்சு? ராமருக்கு கோவம் வந்துடுத்து. The angry Rama picked up a bow and aimed an arrow at the sea, threatening to dry up all the waters of the universe. நான் ஒரு அம்பு எடுத்து உண்மையில எழுதினேன்னாக்க இங்க இருக்கிற அத்தனை வாட்டரும் ட்ரை ஆயிடும், அத்தனை தண்ணி நீர்நிலைகளும் வற்றி போயிடும் அப்படின்னு வால்மீகி கோட் பண்றத ஒரு இடத்துல சொல்றான். அப்ப கோபம்ங்கிறது எந்த ரீசனுக்காக வருது? ரௌத்ரமா இருக்கிறது எந்த ரீசனுக்காக வருது? எதனால கோச்சுக்கிறோம்? அதனால என்ன, அது நல்லதா கெட்டதா அதையும் பார்த்துக்கணும் இல்லையா? இது வந்து ஒரு விதமா பாவம், ரசம். அடுத்தது தேர்ட் நவரத்னம். ஃபர்ஸ்ட் 2 நவரத்னம் பார்த்துட்டோம், முத்து பவளம். இன்னைக்கு நம்ம மரகதம் பார்க்க போறோம். மரகதம்னா என்னன்னா எமரால்டு. எமரால்டுல என்ன ஸ்பெஷாலிட்டி? சிம்பிள் ஆஃப் ட்ரூத் அண்ட் லவ்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பச்சை கலர்ல இருக்கும். ஆல்சோ நோன் ஆஸ் a stone of intuition
and associated with the sight and revelation of future elements and truth. அதாவது மரகதம் அன்பின் அடையாளமாக அறியப்படுகிறது. மரகதம் உள்ளுணர்வின் கல் என்றும் அழைக்கப்படுகிறது. உள்ளுணர்வுங்கிறது இன்ட்யூஷன் சொல்றோம். அதனால்தான் வந்து சில பேருக்கு மனசுல ஏதாவது சங்கடம் இருக்கு அப்படின்னாக்க எந்த விதமான ப்ராப்ளம்க்கு எந்த விதமான ஜெமாலஜி படிச்சோம்னா அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம், அழைக்கப்படுகிறது. இது பார்வை மற்றும் எதிர்கால நிகழ்வுகள் மற்றும் உண்மைகளின் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையது. Called as this stone of successful love. மனைவியை ரொம்ப நேசிக்கிறவங்க மரகதத்தை எப்படி மறப்பாங்க? எந்த மரகதம் அப்படின்னு கேட்டுறாதீங்க. மரகதம்ங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்டோனை பத்தி பேசிட்டோம், சரியா? அப்போ வந்து இட் ஓப்பன்ஸ் அப் அண்ட் இட் ஆக்சுவலி நர்ச்சர்ஸ் த லவ் ஃபேக்டர். ஹார்ட் சக்கராலேருந்து வருது. ஹார்ட் சக்கராக்கு ரொம்ப இதமா இருக்கு. சூதிங் எனர்ஜி இஸ் ப்ரொவைடட் பை எமரால்ட். அது வந்து ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறது. அதனால என்ன ஆகும்? ஒரு ஸ்பிரிட்டோட வைட்டாலிட்டி ஜாஸ்தி ஆகும். A stone of inspiration and infinite patience, பொறுமை. It embodies unity, compassion and unconditional love. இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து குடும்பத்துல சண்டை சச்சரவு வந்து பிரிஞ்சு போயிடுறா. அன்கண்டிஷனல் லவ் அதை வந்து நர்ச்சர் பண்றதுக்கு ஒரு ஜெம் இருக்கு அப்படின்னா அது வந்து அவாவா ஜாகிரத்தையும் பார்த்துட்டு அவாவா கைடன்ஸ் எடுத்துட்டு we can use this safely. இந்த ஜெம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். It promotes friendship, balance between the partners and particularly known for providing domestic bliss. அதனால தான் சொல்றோம் domestic bliss. Commitment and loyalty. It was dedicated in the ancient world to the goddess Venus. Venusனா இங்க வந்து நம்மளுக்கு வெள்ளி கிரகம். For the ability to ensure security in love. ஒரு விதமான இன்செக்யூரிட்டி இருக்கும் லவ்ல எப்போதும். இது வந்து நடக்குமா நடக்காதா, இது கரெக்டா தப்பா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் வரும் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி வெள்ளி கிரகத்துக்கு அசோசியேட்டட் ஜெம் இது. இது தமிழ்லயும் சொல்லிடலாம். பிகாஸ் ஒவ்வொரு இதுலயும் வந்து நீங்க 2-3 இங்கிலீஷ்ல பேசுற ரெக்வஸ்ட் பண்றதுனால இங்கிலீஷ்லயும் அப்பப்ப சொல்லிட்டு இருக்கேன். இதய சக்கரத்தையும் திறந்து வளர்க்கிறது. ஹெல்தியா இருக்கிறதுக்கு. இனிமையான ஆற்றல் உயிரினத்தின் அனைத்து நிலைகளையும் குணமாக்குகிறது. புத்துணர்ச்சியையும் உயிர் சக்தியையும் தருகிறது. உத்வேகம் மற்றும் எல்லையற்ற பொறுமையுடன் நம்ம யோசிக்கிறதுக்காக பொறுமை கிடைக்கிறது. ஒற்றுமை, இரக்கம் மற்றும் நிபந்தனையற்ற அன்பு. இந்த இடத்துல அன்பு தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அன்பு உள்ளடக்கியது. மரகதம் நட்பு, சமநிலை. உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறவாளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கிளேஷம் இல்லாம இருக்கிறதுக்கு. ஆனந்தம், மன நிறைவு மற்றும் விசுவாசத்தை வழங்குவதில் அறியப்படுகிறது. அடுத்த எலிமெண்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து திரிகுணாஸ்ல வந்து நம்ம சத்வகுணம், ரஜஸ்குணம் பார்த்துட்டோம். இன்னைக்கு தமோ குணம் பார்க்க போறோம். தாமஸ்னா என்ன? தாமஸ் வந்து 3rd இந்த ரேங்க்ல வருது, 3வது. மந்த நிலை, செயலற்ற தன்மை, மந்தமான அல்லது சோம்பலின் அடையாளமாக குறிப்பிடும். 3rd குணா or the characteristics of a philosophical and psychological concept developed by Samkhya school of philosophy. Tamas is the quality of inertia, inactivity, dull or dullness or lethargy in the behavior. And now we go for the 9 temples of Navatirupati. We are in the 3rd Tirupati of Tiruppulliyangudi. 3வது திருப்பதியான திருப்புள்ளியங்குடி அப்படிங்கிற இடம். இதுவும் அதே இடத்துல திருநெல்வேலி திருச்செந்தூர் ரோட்ல இருக்கு. இந்த கோவிலில் விஷ்ணுவின் உருவம் உள்ளது. எப்படி தொப்புளில் இருந்து தாமரை வந்து பிரம்மா தண்டு உருவாகி பிரம்மா வர வரைக்கும் வர மாதிரி இருக்கு. This temple as an imposing image of Lord Vishnu, a lotus stalk from his navel that emanates the image of Brahma. And இங்க இருக்கிற deities பேர் என்ன அப்படின்னு கேட்டா காசினி வேந்த பெருமாள், விஷ்ணு தான் சொல்லுவாத. மலர் மகள் நாச்சியார், லக்ஷ்மியோட பேர் வந்து இந்த இடத்துல மலர் மகள் நாச்சியார்னு வருது. இதுக்கப்புறமா அந்த 12th இன்ஃபர்மேஷன் வந்து கிரகம். இது எந்த கிரகம்? எந்த கிரகத்துக்கு? செவ்வாய் கிரகம். இப்ப நம்ம செவ்வாயை பத்தி நிறைய பார்த்துட்டே இருந்தோம். மார்ஸ், மங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல என்னன்னா மார்ஸ் பத்தி சொல்றதுக்கு offers magnificent health, wealth
power and prosperity in life and alleviates the chances of accidents, robberies, fatal attacks and imprisonment. தமிழ்ல பார்க்கணும்னா செவ்வாய் கிரகம் மங்கள் கிரகம் வழிபாடு வந்து ஆரோக்கியம், செல்வம், சக்தி மற்றும் வாழ்க்கையில் செழிப்பு ஆகியவற்றை வழங்குகிறது மற்றும் விபத்துகள், கொள்ளைகள், கொடிய தாக்குதல்கள் மற்றும் சிறைவாசம் ஆகியவற்றுடன் வாய்ப்புகளை குறைக்கிறது. உங்களுக்கு செவ்வாயில பலம் ஜாஸ்தியா இருக்குன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காது அப்படின்னு அர்த்தம். இப்ப நிறைய பேர் கேட்கறோம் இல்லையா, அல்பாயுஸ்ல போயிட்டான், ஆக்சிடென்ட்ல போயிட்டான், காலம்பர நன்னா இருந்தா சிரிச்சுட்டே போனா போயிட்டான் அப்படிங்கிற. செவ்வாய் கிரகம் எதனால ஆக்சிடென்ட் ஆகுது, அதோட இதெல்லாம் ரூட் காஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணணும். நவகிரகம்னா அதுன்னு ஜோக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோமா? யஜ்ஞம்ங்கிறது என்ன? the science where the specific materials and herbs are used to impact specific parts of our body. இந்த லோகத்தையோ இல்ல இந்த மெட்டீரியலையோ யூஸ் பண்ணா பாடியில இந்த பார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சொன்ன சயின்ஸ் தான் யஜ்ஞம்னு பேரு. இட்ஸ் நாட் டு பி கன்சிடர்ட் ஆஸ் ஜஸ்ட் பிளானட்ஸ் அண்ட் தே ஆர் நாட் அ ஜோக். அது நவகிரகத்தை வந்து ஆமா அது ஒரு பிளானட், அது என்ன பண்ண போறதுன்னா அது ஜோக்கா எடுத்துக்க முடியாது. They are specific vibrations in the cosmos and they relate to the different parts of the body. ஒரு காஸ்மோஸ்ங்கிறது வந்து பிரபஞ்சத்துல வந்து எங்கேருந்து எந்த எனர்ஜி வருது, எந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம உடம்புல இருக்கிற எந்த பார்ட் அதை அட்டாக் பண்ண போறது முதற்கொண்டு எல்லாம் சயின்டிபிக்கா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் நம்மளோட 9 planetary movements. The whole science behind a yajna is the connection between the microcosm and the macrocosm. சின்னதுக்கும் பெருசுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், மார்ஸ் இஸ் கனெக்டட் டு த லிவர் அண்ட் டு த புரோட்டீன்ஸ். ஒரு உடம்புல வந்து மார்ஸ், இந்த மங்கள் அப்படிங்கிற செவ்வாய் கிரகம் எதை ரெப்ரசன்ட் பண்றது? கல்லீரல் மற்றும் புரதம், புரோட்டீன்ஸ்னா புரதங்கள் ஏதாவது ப்ராப்ளம் புரோட்டீன்ஸ் இன்டேக் அப்படின்னாக்கா பின்னாடி லிவர்ல ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். லிவரை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா நவகிரகத்துல இந்த மாதிரி ஒரு செவ்வாயோட ஆதிக்கத்துல வருதுன்னு அர்த்தம். சோ நவகிரகங்களை வந்து நம்ம ஜோக்கா எடுத்துக்காம அது எப்படி பிரபஞ்சத்துல வந்து ஒரு விதமான ஒரு பாத்ல ஒரு வழியில அதுங்கெல்லாம் போயிட்டே இருக்குன்னா அது நம்மளோட பாட்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் அது ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது. அந்த கனெக்ஷன் மூலியமா தான் நம்மளுக்கு அதோட வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம அதுல நம்ம எதர் பெனிஃபிட் ஆகிறோம் இல்ல அஃபெக்ட் ஆகிறோம். So நவகிரக மூவ்மெண்ட் எல்லாமும் இம்பார்ட்டன்ட் தான். எவ்ரிதிங் இன் our life is so important for us. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடாவே இருக்கு. So we should know the reality and take the food accordingly. நம்மளோட தர்மத்துல ஃபுட்லயே எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம், நல்லது கெட்டது எல்லாமே. ஸோ நம்ம எதை சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாத்விக் உணவான நம்ம நெய்யை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மூங் தால் பத்தி பார்த்தோம், அதாவது பச்சை பயிரை பத்தி பார்த்தோம் இல்லையா. இதுல என்னன்னா ஒவ்வொரு உணவுலையுமே அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் காம்போனன்ட்னு சொல்லுவா, அது எதுல எது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பாப்பா. அப்ப வந்து பல்சஸ் அப்படிங்கறச்சு இந்த மாதிரி ஒரு லெக்யூம்ஸ் பல்சஸ் அதெல்லாம் பார்க்கறச்சு சத்வகுணம் வந்து ஜாஸ்தியாகவும் ரஜகுணம் தாமச குணமும் கம்மியாகவும் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிடுறச்சு இதுல ரஜஸ் இருக்கா, தமஸ் இருக்கா, சத்வகுணம் இருக்கா, எந்த குணம் ஜாஸ்தியா இருக்கு நம்ம பார்த்துட்டு ஒரு அலர்ட் ஆயிடுவோம் இல்லையா. இதெல்லாம் இது சாப்பிட்டாக்க நம்மளுக்கு இந்த குணம் வந்துடும். ஸோ யூ ஆர் வாட் யூ ஈட். அது மாதிரி இது மாதிரி நம்ம சாப்பிட்றது கூட எந்த பார்ட் எந்த போர்ஷன்ல போய் எஃபெக்ட் ஆக போறது அதை கொண்டு ப்ரிசைஸா பண்ணி வச்சிருக்கா. இது வந்து நவகிரகமும் முடிஞ்சது. இதோட நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா 3 நாளைக்கு வேணுங்கிற ஒரு சம்மரி மாதிரி சொல்லணும்னா எந்த தேதியில வருது. It comes on the 3rd day of Navaratri, which is on 9th of October 2021, which is a Saturday. இதுக்கு அடுத்தது வந்து எந்த டெய்ட்டின்னு பார்க்கறச்சே we have Chandragantha, then we have மூணாவது வந்து தானியம் மூங் தால்னு சொன்னதோட பச்சை பயிறு. 4வது ஸ்வீட்னு பார்க்கறச்சே சக்கரை பொங்கல் சொன்னோம். அதுல தேன், சக்கரை, நெய் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சாத்வீகமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எது நம்ம யூஸ் பண்ணாலும் அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சுன்னு பண்றது நல்லது. அப்புறம் ரைஸ்ன்னு பார்க்கறச்சே வெண்பொங்கல் சொன்னோம். வெண்பொங்கல்லையும் நம்மளுக்கு என்ன பருப்பு இருக்கு, நெய் இருக்கு, அதெல்லாம் இம்பார்ட்டண்டா பார்த்தோம். கலர்னு பார்க்கறச்சே கிரே பார்த்தோம். நவவித பக்தியில இன்னைக்கு ஸ்மரணம் பார்த்தோம். ஆஞ்சநேயரும் அதே மாதிரி வி ஹாவ் பக்த பிரஹலாத்
பெருமாளை பத்தியே நினைச்சுட்டு இருக்க. நீ என்னதான் தூக்கி போட்டு புரட்டி எடுத்தாலும் ப்ராப்ளம்னு கொடுத்தாலும் அவளோட ஃபோக்கஸ் வந்து ஒன்லி ஆன் ஸ்மரணம், பகவான் மேல ஸ்மரணம் வச்சுருக்கட்லே இருக்கா. அதுக்கு அடுத்தது நவ ரசத்துல வந்து இன்னைக்கு நம்ம கோபம் பார்த்தோம். கோபம் ஆஃப் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நவரத்னத்துல வி சா எமரால்ட், பச்சை மரகத பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, மரகதம் பார்த்தோம். அப்புறம் இண்டோயிசம் எலிமெண்ட்ஸ்ல பேசிக் எலிமெண்ட்ஸ்ல வந்து தமாச குணம் பத்தி பார்த்தோம். ரொம்ப லேசியா இருக்கிறது, தூங்கு மூஞ்சியா இருக்கிறது, அவன் ஒரு சோம்பேறி பைய அப்படின்னு சொல்றது, அதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நவ திருப்பதியில திருப்புள்ளியங்குடி பார்த்தோம், புள்ளியங்குடி சொல்லுவோம். அதுக்கப்புறம் நவகிரகத்துல மார்ஸ் பார்த்தோம், செவ்வாய் கிரகம். இது 12 பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 4th டேயோட எபிசோடு வரும், ஒடிய சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன்ட் வித் சகசரணாகதி. ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் பார்க்கறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்க ரெகுலரா பாக்குறோம் மேடம், ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் ஒன் so that you get notifications every upcoming video. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராதே கிருஷ்ணா.